Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டீஸ்ங்களுக்கு ஈவினிங்ல ரொம்பவே ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் கேரட் பாதாம்லாம் வச்சு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க இந்த ஹெல்தியான ஈவினிங் ட்ரிங்கை 8 மாச குழந்தையில இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். பசும்பால் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து வெறும் plain milk பதிலா இந்த மாதிரி கேரட் பாதாம்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃப்ளேவர் மில்கா கொடுத்து பாருங்க. இன்னும் பசும்பால் குடிக்க ஆரம்பிக்கல அப்படின்ற குழந்தைங்களுக்கு நீங்க ஃபார்முலா ஃபீட்ல கூட நீங்க மிக்ஸ் பண்ணி தரலாம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாதி கேரட்டை வந்து நான் சின்னதாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் பாலுக்கு பாதி கேரட், இதுதான் வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு. அப்புறமா 3 பாதாமை வந்து 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துடுங்க. இப்போ வந்து நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 8 மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து கேரட்டை வந்து ஆல்மண்ட்ஸ் கூட அரைச்சி நீங்கள் ஃபில்டர் பண்ணி மில்கோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆக கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டெய்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வாரத்தில் 2 நாள் கொடுங்க. ப்ரிஃபரபிளி ஈவினிங்கில் வந்து plain மில்க் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட்டும் ஆல்மண்டும் நல்லாவே வெந்திருக்கும். நல்லா ஆவியிலே வேக வச்சுருக்கனால உங்களுக்கு சீக்கிரமே நல்லா மசியும். பாருங்கள், இப்போ ஆல்மண்டோட கலர் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரட்டையும் ஆல்மண்ட்ஸையும் வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நல்ல ஒரு ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பாதாம் பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 8 மாத குழந்தைக்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து வாயில் மாட்டும், குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இதை அப்படியே பாலில் மிக்ஸ் பண்ணி சிப்பி கப்பில் இல்லாட்டி டம்ளரில் கொடுங்க, குழந்தைங்க குடிச்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் பாதாம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கும்போது எந்த ஒரு சுகரோ எந்த ஒரு ஸ்வீட்னர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி ஃபிட் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்னும் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் ஃபார்முலா ஃபீடை வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் கொடுங்க. அப்படி இல்லாட்டா நீங்கள் இந்த ஸ்பூனில் ஃபீட் பண்ணுறதுனால ஃபீட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்கிறாங்க, என் பையனுக்குலாம் வந்து அந்த மாதிரி கிளாஸில் போட்டுட்டு ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்டோன்னா அவன் குடிச்சிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் பாதாம் பால் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களுக்கு கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.